குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. அண்ணாமலை முதலில் பார்த்தேன் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். That's what they say. B to the A to the B to the A. இந்த 1981 பீரியடில் நிறைய நடந்துட்டு இருக்கிற டைமில் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் நடந்தது. ஏக் தூஜே கே லியே சக்ஸஸ்க்கு அப்புறம் அமிதாப் பச்சன் இந்த ஸ்டோரிக்கு அப்புறம் 82 அந்த பருமை நிறசு ஹிந்தி முடிஞ்சுது. ஆனால் அந்த ஆக்சிடென்ட்னால டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் போயிட்டு இருந்தது. அப்போது அப்பூர் நாங்கள் ஹிந்தியும் ஸ்டார்ட் பண்ணார் பேரலாக. அதுக்கு நம்ம ஹிந்திலேருந்து ஃபேமஸ் ஆக்டர் ராஜ்குமார், ஹேமா மாலினி, பத்மினி கோலாப்பூர் அண்ட் கமல் சார் 4 பேரை வச்சு, அப்புறம் மெஹமூத் கர் ஒரு ஃபேமஸ் காமெடியன் எல்லாருமே சேர்ந்து அந்த படம் ஆரம்பித்தாங்க. ஒரு சுப்பாராவ்னு ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர். சென்னையில் தான் ஷூட்டிங். ஸோ ஒரு ஜூலை அந்த டைமில் ஒரு 10 days ஷெட்யூல் பண்ணோம். ஃபுல்லாகவே ஏவிஎம்ல இங்கெல்லாம் புதுசாக இருந்தது. ஹிந்தி படம் ஷூட்டிங் அண்ட் சாரோட இந்த ஸ்டார் காஸ்ட் வச்சு பண்ண மாட்டார் எப்போதுமே. ஸோ ஃபுல் ஸ்டார் காஸ்ட் வச்சு ராஜ்குமாரோட பத்மினி கோலாப்பூர் அந்த சீன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு 10 days ஷெட்யூல் நடந்தது. இப்போது ஹிந்தியில் என்ன பிரச்சனைனா ஷெட்யூல் ஆரம்பித்து போகிறோம், அடுத்த ஷெட்யூல் டேட்ஸ் எல்லாம் கரெக்டாக வரவே வராது. ஒரே டிலேடாக நடக்கும். அது அவன் கரெக்டாக இருக்காது. சாருக்கு வந்து கடன்னு பண்ணிகிட்டே இருக்கணும் படம். அப்போ அந்த டைமில் என்னாச்சு, ஒரு தமிழில் நம்ம அடுத்த படம் பண்ணணும் சொல்லி கவிதாலயா ப்ரொடக்ஷன்ஸ் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி 3 படம் பண்ணிட்டாங்க. நெற்றிக்கண், புது கவிதை, மணல் கயிறு. ஸோ கவிதாலயா கம்பெனி ஹஸ் ஸ்டார்டட். ஸோ இப்போ தமிழில் போன வருஷம் பண்ணி அந்த தண்ணீர்லாம் பண்ணி முடித்து, திலுமல் முடித்து, வறுமை நேரம் சிவப்பு முடித்து கேப் ஆகிடுது. ஸோ இந்த வருஷம் நம்ம ஒரு படம் பண்ணோம் தமிழில் சொல்லிவிட்டு தீபாவளி ரிலீஸ்னு பிளான் பண்ணி இமீடியட்டாக ஆகஸ்ட் மாதம், தீபாவளி நவம்பரில், ஆகஸ்ட்டில் ஆரம்பிக்கிறோம் அக்னி சாட்சி உடனே ஆரம்பிச்சிடலாம் சொல்லி பிளான் போட்டாங்க. இப்போது இந்த படம் ஷூட்டிங்னா ஃபுல் டைம் ஒர்க் பண்ணி ஆகணும். பிகாஸ் யூ ஹார்ட்லி ஹவ் 2 months ஷூட் பண்ணோம், எடிட் பண்ணோம், ரீரெக்கார்டிங் பண்ணோம், கம்போஸ் பண்ணோம். இட் வாஸ் கோயிங் டு பி ஹெவி. அண்ட் ஸ்டோரி வந்து அவ்வளோ காம்ப்ளிகேட்டட், ரொம்ப சேலஞ்சிங் ஸ்கிரிப்டு. ஒரு ஹிஸ்டரிக்கல் பேஷண்ட்டோட கதை. ஒரு ஹீரோ பார்த்தா ஒரு கொரியோகிராஃபர், டான்ஸ் கொரியோகிராஃபர், என்னையெல்லாம் திங்க் பண்ணார். ரொம்ப அப்டேட்டில் ஒரு கதையை திங்க் பண்ணார். இப்போது ஸோ இந்த மாதிரி ஒரு கதை பண்ணணும் போது யூ ஹோல் ஃபோக்கஸ், யூ வாஸ் ஹோல் பேஷனேட் அபவுட் இட். ஃபுல் ஃப்ளெஜ் டைட்டாக அந்த பிளானிங் பண்ணிட்டார். இதே டைமில் ஹிந்தி ஏக் நயி பஹேலி, தட் இஸ் அப்பூர் நாங்கள் ஹிந்தியோடு டேட்ஸ் கிடச்சிது இந்த மந்த் ஆஃப் ஆகஸ்ட் செப்டம்பர். இப்போ எப்படி ஷூட்டிங், இந்த ஷூட்டிங் நிறுத்தினா ப்ராப்ளம், தீபாவளி ரிலீஸ் ஆகாது. அங்கே அவரோட 7 நாள் கிடச்சிது. ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன், கிளைமேக்ஸ் எடுக்கணும். அப்போது இப்படி முடியும். அப்போது சுப்பாராவ்கிட்ட கேன்சல் பண்ண சொன்னோன்னா ப்ராப்ளம் ஆகிடும்னு சொன்ன உடனே சுப்பாராவ் சார் வந்து, சார் எப்படியோ பண்ணி கொடுங்க சார், இது ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க, இது விட்டால் கஷ்டம் சார், ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் கிடச்சிடுது எனக்கு சொன்ன உடனே இமீடியட்டாக அமீர் ஜானை கூப்பிட்டு நீயும் சுரேஷுமா போய் அந்த கிளைமேக்ஸ் சாங், அந்த கிளைமேக்ஸ் சீன்ஸ் எல்லாம் ஒரிஜினல் தமிழ் மாதிரி எடுத்துருங்க சொல்லி என்னையும் அமீர் ஜானை அப்பாயிண்ட் பண்ணிட்டார். அதுக்கு அது புதுசாக இருந்தது எனக்கு. அப்பா இது வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கள் தலையில் சொல்லிவிட்டு நானும் அமீர் ஜானுமா ஃபுல் அந்த ஒரிஜினல் தமிழோட கேள்வியின் நாயகனே அந்த பாட்டோட என்ன ஷார்ட் டிவிஷன் அதில் பண்ணினாரோ அதே ஷார்ட் டிவிஷன் நான் ஹிந்தியில் பண்ணுறதுக்கு பிளான் போட்டேன். சாங் வேறு, தாளம் வேறு, பட் அதனோட ஷார்ட்டு அங்கேருந்து ஃபோக்கஸ் ஷிஃப்ட், இங்கேருந்து கமல் சார் வருவார், அங்கேருந்து அந்த ரஜினி சாரோட ஹிந்தியை அந்த கேரக்டர் வருவார். எல்லாத்தையும் எழுதி நோட் பண்ணி நான் பாட்டுக்கு இந்த பக்கம் ஐ ஸ்டார்டட் புட்டிங் இட் ஆன் பேப்பர். அந்த ஃபுல் ஷார்ட் டிவிஷன் பண்ணிவிட்டு இந்த ஷூட்டிங் வந்து நானும் அமீர் ஜான் ஃபுல் ஆல் ஆர்டிஸ்ட்டை வச்சுன்னா நாங்கள் ஃபுல்லாக எடுத்தோம். அந்த பாட்டு ஃபுல் கட்டிங், ஃபுல் கிளைமேக்ஸ் சீனு, டெத் சீனு எல்லாமே அதை தமிழுக்கும் இதுக்கும் அவ்வளோ மேட்ச் பண்ணி எடுத்தோம். பெரிய சேலஞ்சு. அண்ட் அமீர் ஜான் வந்து ஃபுல்லாக டெக்னிக்கலாக பார்த்துட்டு இருந்தார். நான் வந்து அந்த பேப்பரில் ஆல்ரெடி எழுதின ஷார்ட்ஸ், சார் இந்த செட்டப்பில் சார் இங்கேருந்து ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஷார்ட்ஸ் இருக்குது சார், இங்கேருந்து கமல் சார் வர ஷார்ட் இருக்குது சார், இங்கேருந்து மிருதங்கத்தில் ஷிஃப்டிங் இருக்குது சார், எல்லாம் இங்கே இந்த செக்ஷன்லாம் நோட் பண்ணேன், அந்த செக்ஷன். ஸோ ஒரு பிளானிங்கோடு நானும் அவருமா எடுத்து முடித்து ஹிந்தியில் எல்லார்ட்டையும் பேசி கோஆர்டினேட் பண்ணி 3 days 4 days சாங் முடித்து அந்த 2 சீனு முடிச்சிட்டோம். அது அப்புறமா எடிட் பண்ணி பாலச்சந்தர் பார்த்து
கில்லாடி 2 ஒரு படம் பண்ணிட்டீங்க, அந்த தமிழோட எசன்ஸ் கொண்டு வந்துட்டீங்க சொல்லி ரொம்ப பாராட்டினார். ஸோ தட் வாஸ் ஒன் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ வித் டு டூ சம்திங் ஆஃப் அ ஒரிஜினல் தமிழ் ஆஸ் இட் இஸ் டு டூ இட் இன் ஹிந்தி, விச் வாஸ் வெரி டிஃபிகல்ட் வித் ஆல் ஸ்டார்ஸ் தேர். அந்த படம் ஒரு சேலஞ்சாக வந்தது, முடிச்சோம் அதை. இப்போது இந்த அக்னி சாட்சி நடக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்னாச்சு, ஒரு சீனில் ரஜினி சார் ஆக்ட் பண்ணுவார். அவள் வந்து சரிதா கேரக்டர் வந்து இதை பார்ப்பா, அவர்கள் படம் பார்த்து ரஜினி சார் கேரக்டர் ஒரு டர்ட்டி கேரக்டர் சொல்லி நைட்டு போயஸ் கார்டனில் ஒரு வீட்டுக்கு போய் கதவு தட்டுவாள். இந்த சீனு ஷூட்டிங்க்கு நான் மறுபடியும் போனேன். இந்த டைம் ரஜினி சாரோட ஃபஸ்ட்டு தெலுங்குல மீட் பண்ணேன், அப்புறம் செகண்ட் டைம் இப்போ மீட் பண்ணி ரஜினி சாரை பார்த்து அந்த சீன்லாம் எடுத்து முடிச்சுட்டு அங்கே ஒரு சின்ன கேப்பில் ஒரு ஓரமாக உட்காண்டிருந்தார். சார் ஏக் தூஜிக்கெல்லாம் ஹிட் ஆகிடுத்தெல்லாம் சொல்லிவிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகி, அப்போது நான் கேட்டேன், அப்போ அந்தா காணுன்னு ஹிந்தி படம் பண்ணிட்டு இருக்காரு. சார் நீங்கள் சொன்னீங்க தமிழே நம்மளுக்கு ஒரு மாதிரி நான் பேசுவேன், ஹிந்தி எப்படி சார் கேட்டேன். தமிழ் எப்படி பேசுகிறேன் அதே மாதிரி தான் ஹிந்தியும் அப்படின்னு ஜோக் அடித்தார். அது அடித்து போட்டு ஃபுல் ஸ்பீடில் அடிச்சிடணும், கரெக்டாக வந்துடும் அப்படின்னாரு. பட் இட் வாஸ் ஸோ கேஷுவல், இட் வாஸ் ஸோ டவுன் டு அர்த். ஐ லைக் டெம். அது செகண்ட் மீட்டிங் என்னோடய கேரியரில். அப்போ கூட ரஜினி சாரோட என்னோடய ட்ராவல் இருக்குன்னு தெரியாது. அந்த ஒரு சின்ன ஒன் நைட் அந்த டைமில் ஐ மெட். இப்போ இந்த ஹோல் திங்கில் அக்னி சாட்சி வந்து ஒரு ட்ரமாட்டிக் பிக்சர், தட் இஸ் சீன்ஸ் நெவர் பிஃபோர் டன். அந்த சீன் இப்போ யாராவது படம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீன்ஸை எப்படி கன்சீவ் பண்ணார். ஹிஸ்டரிக்கல் பேஷண்ட்டு, அவளுக்கு என்ன பண்ணணும் தெரியும், எந்த மூமெண்ட்டில் ஹிஸ்டீரியா ஆகும், அந்த கேரக்டர் ஆஃப் சிவகுமார் அவளை பேலன்ஸ் பண்ணி அந்த கேரக்டரை கொண்டு போனோம். எல்லாரும் புதுசு கொண்டு வந்து புது கவிதைன்னு உள்ளே கொண்டு வந்தார். வாலி சார் எழுதியிருப்பார், எக்ஸ்ட்ராடனரி தீம்ஸ் இருக்கும் அதில். அந்த எம்எஸ்வி சார் மியூசிக்கும், அந்த ஹோல் பிக்சரைசேஷன், த ஹோல் வே ஆஃப் மேக்கிங் வந்து he was much ahead, very much ahead in this. பாலச்சந்தர் வாஸ் வெரி மச் அந்த மாதிரி சினிமா, அந்த மாதிரி திங்கிங், அந்த மாதிரி சீன் கன்செப்ஷன்ஸும் அனந்த் சாரோட ஒரு பவர்ஃபுல் அங்கே பேக்கிங் இருக்கும். அந்த படம் கவிதாலோட ஓன் ப்ரொடக்ஷன், டெரிஃபிக் ஒர்க் வி ஆல் டிட். படம் கரெக்டாக நவம்பர் அந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிடுது. பட் சேட்லி அந்த படம் ஓடலை. அண்ட் அவ்வளோ அப்சஸ்டாக அவ்வளோ அப்டேட்டில் ஒரு படம் எடுத்து ஓடலையும் போது ரொம்ப அப்செட் ஆகிட்டார். ஹி வாஸ் வெரி அப்செட். அந்த எந்த அளவுக்கு அப்செட்னா, ஹீ செட் ஐம் நாட் டூயிங் சினிமா லெவலுக்கு போயிட்டார். என்னது இது இப்படி ஆக்செப்ட் ஆகலாம் இப்படி சொல்லி he was daily he was in angry mood, emotional mood. ஏன்னா ஐ நோ அந்த பெயின் ஆஃப் அ டைரக்டர் who was அப்சஸ்டாக பேஷனேட்டாக ஒரு படம் எடுத்துகிட்டு அந்த படம் ஆக்செப்ட் ஆகாதும்போது இட் வாஸ் வெரி. பட் வாட் ஹேப்பன், he had done it much ahead of times. ஒரு அன்யூஷுவல் கண்டென்ட், அன்யூஷுவல் ஸ்டோரி லைன் which was not everybody could accept it. அந்த பிரேக்கவே பண்ணினதை ரொம்ப பயந்துட்டாங்க ஆடியன்ஸ், வந்து அது கனெக்ட் ஆகலை. ஸோ he was very upset. லேட்டர் ஆன் நிறைய பேர் பேசினாங்க அந்த படத்தை பற்றி, ரொம்ப பாராட்டினாங்க. பட் அந்த மூமெண்ட்டுக்கு இட் didn't work. அப்போ கோவத்தில் ஐ எம் கோயிங் டு டூ சம்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணலாம். இனிமேல் காமெடி அதுதான் பாமா விஜயன் எடுத்திருக்கேன், எனக்கு தெரியும் அந்த மாதிரி படம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு கிரேசி மோகனோட மேரேஜஸ் ஆர் மேட் இன் சலூன்கிற ஒரு பிளேயை பார்த்து பொய்க்கால் குதிரைன்னு பண்ணார். அதுக்கப்புறம் கல்யாண கதிகள்னு ஒரு விமன் ஓரியன்ட் கதை பண்ணார். தட் ஆல்சோ didn't do well. So continuously, suddenly he was going through a phase. ஹிந்தியில் ஜரா சி ஜிந்தகி didn't do well. ஏக் நஹி பஹேலி didn't do well. Continuous films were not doing well. நடுவில் ஒரு 47 நாட்கள்னு பாரிஸ்க்கு போய் சிரஞ்சீவி வச்சு ஜெயபிரதா வச்சு தெலுங்குல ஒரு படம் பண்ணார், அதுவும் ஓடல. ஸோ ஸ்ட்ரிங் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். அக்னி சாக்ஷி obsession didn't do well. There was a change that had to happen, a big change. அப்போ தான் முள்ள ஒரு அச்சமல்லி வந்தது, which went on to become a super hit. தென் அங்கேருந்து கன்னடத்தில் ஒரு படம் பெங்கியலி அருளுந்த ஹூன், அவளோட தொடர்கதை வித் சுஹாசினி பண்ணார், அது சூப்பர் ஹிட் ஆச்சு. தென் ஹி வாண்டட் அ நியூ கைண்ட் ஆஃப் எரா. எல்லோரும் விட்டுட்டார். எம்எஸ்வி சார் இல்லை, அவரோட கேமராமேன் ரெகுலர் கேமராமேன் லோகு இல்லை, என்ஆர் கிட்டு இல்லை, சரிதா வாஸ் ரெகுலர்லி இன் ஆல் இஸ் ஃபிலிம்ஸ், அவ இல்லை, எல்லாமே விட்டுட்டு he went into a new இளையராஜா, வைரமுத்து, சுஹாசினி, சுலக்ஷனா, சிவகுமார் வச்சு he made சிந்து பைரவி, which went on to become an all-time classic. கவிதாலயாங்கிற அந்த ஆர்கனைசேஷனுக்கு பெரிய தூண் வாஸ்
நடராஜன், பிரமிட் நடராஜன், வி ஆல் நோ. அவர் வந்து ஒரு டெரிஃபிக் பிரெயின், பிஸ்னஸ் சென்ஸ். அண்ட் பாலச்சந்தர் சார் ஒரு டேரக்டராக, ரைட்டர் எல்லாருக்கும் தெரியும். பட் அவர் ப்ரொடக்ஷன் ஹவுஸை வந்து கவிதாலயா ப்ரொடக்ஷன் ஹவுஸை டுக் இட் டு நம்பர் 1. அதுக்கு காரணம் நடராஜன் சார். நடராஜன் சார் வாஸ் பவர்ஃபுல். தட் இஸ் பிளானிங் வித் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், பிளானிங் வித் ஆக்டர்ஸ், பிளானிங் ஷெட்யூல்ஸ், என்ன வேணும், எந்த அளவுக்கு அதை பேசணும், அது எல்லாமே அவர் ஆஃபீஸில் அவர் உட்காந்து பண்ணுறது. அண்ட் ரொம்ப கூலாக கேல்குலேட்டிவாக இருப்பார், பர்ஃபெக்டாக நடத்தினார். ஸோ கவிதாலயா வெண்ட் ஆன் ஃப்ரம் ஒரு பக்கம் ரஜினி சார் படம், ஒரு பக்கம் கமல் சார் படம், மாற்றி மாற்றி படங்கள் வந்துட்டே இருந்து. அப்புறம் விசு பண்ணுவார், பாலச்சந்தர் சார் ஒரு படம் பண்ணுவார். அப்படியே அது வந்து 1992 பீக் ஆச்சு. வென் கண்டினியூஸ்லி 3 ஃபிலிம்ஸ் ஒரே டைமில் நடந்தது. ரோஜா, அண்ணாமலை, வானமே எல்லை. ஒரே 92 பீரியடில் 3 ஃபிலிம்ஸ் from கவிதாலயா. ஆல் த 3 ஃபிலிம்ஸ் வெண்ட் ஆன் டு பிகம் த பிக்கெஸ்ட் ஹிட் ஆஃப் ஆல் டைம்ஸ். அதுக்கு காரணம் பிக் ரோல் பிளேட் பை நடராஜன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு see that man. I always have great regard for him. பிரமாதமான அவரோட ஒர்க்கு. அண்ட் கவிதாலயாவை கொண்டு போய் வச்சது காரணம் இட் வாஸ் his நடராஜன்ஸ் ஹார்ட் ஒர்க் அண்ட் பிரெயின். இது வந்து கவிதாலயா ப்ரொடக்ஷன்ஸ். பட் அவரோட மெயின் பிரெயின், கிரியேட்டிவ் பிரெயின் ஃபார் பாலச்சந்தர் வாஸ் மிஸ்டர் அனந்து. அனந்து சார் வந்து அவர் பிகினிங்கில் ஏஜிஎஸ் ஆஃபீஸ்லேருந்து 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, பாலச்சந்தர் சாரும் அனந்த் சார். அங்கேருந்து அவர் தெரியும். அனந்த் சார் பற்றி ஒரு சொன்னால் வாக்கிங் என்சைக்ளோபீடியா, எல்லாம் தெரியும். அப்டேட் ஆன் எவ்ரி திங் இன் சினிமா. அப்போது வேர்ல்டு சினிமா தெரியும். எல்லா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் டெல்லி இருந்தால் அவர் தான் எல்லாம் பார்ப்பார். எல்லா ஃபிலிமும் அவருக்கு பை ஹார்ட். அப்போ விஹெச்எஸ் வந்தோடனே எல்லா விஹெச்எஸ் படமும் எங்கேயும் தான் பொறுக்குவார். அப்போது ஆழ்வார்பேட்டை டிக்டாக்னு ஒரு கடை இருக்கும். அங்கே ஒரு பிரகாஷ்னு ஒருத்தர் எப்போதுமே அனந்த் சார் வந்தார்னா படங்களாக எடுத்துன்னு வந்துடுவார். ஹீ கோ அப்ராட் போவார், அமெரிக்கா கொண்டு வருவார். அப்புறம் பரத்னு ஒருத்தர் இருப்பார், அவர் ஒரு இது கொண்டு வருவார், சினிமா, எல்லா சினிமாவும் இவர் பார்ப்பார். எங்களை உட்கார வச்சுடுவார். என்ன எடிட்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் படம் பாருங்கள், யூ ஷுட் நோ வாட் இஸ் சினிமா, வேர்ல்டு சினிமா என்ன நடக்குது பாரு, ஃப்ராங்க் ட்ரஃபா படம் பாரு, இவனோட படம் பாரு, அவனோட படம் பாரு. எல்லா படமும், இங்கிலீஷ் படம், ஃப்ரெஞ்சு படம், ஜெர்மன் படம், கொரியனுக்கு முன்னாடி என்னெல்லாமோ படங்கள் வரும். எல்லா படத்தையும் நாங்கள் பார்த்துட்டு இருப்போம். அதுக்கு அனந்து சார் பிகேம் த மேஜர் இன்புட் ஃபார் அஸ், பிரெயின். அப்புறம் சினிமாவை பற்றி எப்படி பண்ணணும், எப்படி அனலைஸ் பண்ணணும், இந்த சினிமாவில் ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, எல்லா அமெரிக்கன் லைப்ரரிக்கு போவார், பிரிட்டிஷ் கவுன்சில் போவார், லேண்ட்மார்க் போவார். லேண்ட்மார்க் சொன்ன ஞாபகம் வருது. லேண்ட்மார்க்கில் அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் மிஸ்கின், டைரக்டர் மிஸ்கின். எஸ், அவருக்கும் அனந்த் சாருக்கும் பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது. டெய்லி அங்கே போனால் அனந்த் சார் வந்து இந்த மாதிரி புக்ஸ் எடுக்கிறாரு சொன்னால், மிஸ்கின் சார் இந்த மாதிரி புக் படிக்க சார். அவர் ரெகுலராக அங்கே உட்காந்து புக்கை படிச்சுட்டே இருப்பார், அங்கே வேலை பண்ணிட்டு இருப்பார். ஸோ எவ்ரி டைம் அனந்த் சார் வந்தார்னா, சார் கம் அப்படி எடுத்து வைப்பார். இவ்வளோ புக்ஸு, சார் யூ ரெட் திஸ் புக் சார். இவாளுக்குள்ளே பேச ஆரம்பித்தாங்கன்னா போயிட்டே இருக்கும். அவரும் வேர்ல்டு சினிமா கரைச்சி குடிச்சிருப்பார், இவரும் கரைச்சி குடிச்சிருப்பார். ஒரு நல்ல பியூட்டிங்காக இருக்கும். ஆனால் மிஸ்கின் அதுக்கப்புறம் ஹி வில் டுடே வாட் ஹி இஸ் டூயிங் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டைரக்டர்ஸ் இன் சவுத் இந்தியா போது ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் ஹிம். ஐ நோ ஹிம். அந்த டைமில் நான் அனந்த் சாரோட கூட போகும்போது மிஸ்கின் நான் மீட் பண்ணுவேன். ஆனால் அவரோட டேலண்ட் எனக்கு தெரியும். நல்ல பிரெயின், வேர்ல்டு சினிமா பற்றி அப்டேட் பண்ணினவர். அப்படியே ஹி கிரியேட்டட் இஸ் ஓன் சிக்னேச்சர். அவரோட சினிமா இன்றைக்கி ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு மிஸ்கின். ஸோ அனந்த் சார் அவருக்கு ஒரு மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் அப்போது. ஸோ எங்களுக்கெல்லாம் அனந்த் சார் வாஸ் லைக் அ காட் ஃபாதர். கமல் சார்னா, அனந்த் சார்னா அவருக்கு ஒரு ஃபாதர் மாதிரி. எப்போ பாரு அவர் எதாக இருந்தாலும் அவர்கிட்ட வந்து உட்காருவார், பேசுவார். ஹி வாஸ் அ கிரேட் பர்சன் டு ஃப்ரெண்ட்லி, பிரெய்னி, ஜோக் அடிப்பார். எங்கள் எடிட்டிங் அசிஸ்டன்ஸ் எல்லாம் வச்சுட்டு டெய்லி ஈவினிங் ஆனால் சுந்தரமூர்த்தி மேக்கப் பண்ணி வருவார், நடராஜன் ஃப்ரீயாக உட்காருவாங்க. எல்லோரும் சாப்பிட்டு ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு சீட்டு விளையாடுவாங்க, இல்லை ஜோக் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஐ மீன் யூ டோன்ட் ஃபீல் லைக் அ ஆஃபீஸ். இட் வாஸ் ஃபோர் ஆஃப் அ ஃபேமிலி. எவ்ரிபடி வேர் ஹேவிங் எ கிரேட் டைம் தேர். அந்த டைமில், அந்த பீரியடில் எனக்கு அவர் ரொம்ப ஒரே ஒரு லெசன் கொடுத்தாரு எனக்கு. சுரேஷ் கம் வாட் மே. ஏன்னா சத்யா சூப்பர் ஹிட் ஆச்சு. சத்யா அவர் தான் டயலாக்ஸ் என்கிட்ட சொல்லுவார், சினிமா சத்யா ஓடிடுத்தா அடுத்த படம் மறுபடியும் இதே ஆக்ஷன் படம் பண்ணாது, டூ சம்திங் எல்ஸ், கீப் ஆன் டூயிங் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சினிமா. ஒரு ஆக்ஷன் பண்ணு, ஒரு லவ் பண்ணு, ஒரு ஃபேமிலி ட்ராமா பண்ணு, டூ கீப். இல்லைன்னா ரஸ்ட் ஆகிடும், இல்லை நம்மளை ஸ்டாம்ப் பண்ணிவிடுவாங்க. அதனாலேயே நான் வந்து தொடர்ந்து சத்யாவுக்கு அப்புறம் அவங்க பிரேமான்னு ஒரு தெலுங்கு படம் பண்ணேன், ஒரு லவ் ஸ்டோரி. அப்புறம் அந்திருடு சந்திருடு வேறு கைண்ட் ஆஃப் மாஸ் ஃபிலிம். தென் ஐ டிட் ரொம்ப ஸ்மால் 2 ஃபிலிம்ஸ் பண்ணேன், ஒரு உமன் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ். அப்புறம் அண்ணாமலை அது வேறு டைப்பு, பாஷா வேறு டைப்பு, வீரா ஒரு காமெடி. அப்புறம் ஆஹா, சங்கமம். ஸோ ஆஹா போது தான் அவரோட ஃபுல் டைம் என் கூட இருந்தார். அந்த
பாஷாக்கு அடுத்த படம் நான் பண்ணும்போது எனக்கு அவர் பெரிய அந்த கதை கிரேசி மோகனோட வச்சுட்டு அந்த ஸ்கிரிப்டை எனக்கு ஹெல்ப் பண்ணார். படம் ரெடி ஆகிடுத்து, படம் பார்த்தாரு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். ஐ நெவர் ஃபர்கெட் தட் மூமெண்ட். எல்லாரும் நாங்கள்லாம் அன்றைக்கி ரொம்ப அழுதோம். கமல் சார் ஃபஸ்ட் அங்கே வந்துட்டார் அவரை பார்க்குறதுக்கு. இட் வாஸ் லைக் சம்படி வெரி க்ளோஸ் டு யுவர் ஃபாதர் இறந்து போன மாதிரி எங்களுக்கெல்லாம் ஃபீலிங். அண்ட் அந்த ஃபிலிம் ஐ டெடிகேட்டட், ஆஹா இஸ் டெடிகேட்டட் டு அனந்த சார். பட் நெவர் டு பி ஃபர்காட்டன் தட் அ கிரேட் மேன், அ கிரேட் ஹியூமன் பீயிங். மோஸ்ட் எனக்கு ஒரு மென்டார் மட்டும் இல்லை, லைக் ஃபாதர் ஃபிகர் ஃபார் எவ்ரிபடி. எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ அவரோட பிரெயின் பாலச்சந்தர் சாருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு எல்லா படங்கள் அந்த காலத்துலேருந்து அவர் எல்லா வேர்ல்ட் சினிமா பார்த்துட்டு அந்த ஐடியாஸ் ஒருத்தர் வந்து பாலச்சந்தர் சார் வருவார், அந்த ஸ்கிரிப்டை சொல்லுவார், அந்த ஐடியா சொல்லுவார். பாலச்சந்தர் சார் அதை அழகாக அடாப்ட் பண்ணிப்பார் ஃபார் தமிழ் சினிமா. அந்த மாதிரி ஒரு 2 பேருக்கு ஜோடி. ஏன்னா டிஸ்கஷன் அவர் 2 பேரும் தான் இருப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த த வே ஹீ கெப்ட் ஆன் கம்மிங் அவுட் வித் நியூ ஐடியாஸ். வேர்ல்ட் சார் இந்த ட்ரஃபா அப்படி படம் இருந்தது சார், இந்த மாதிரி ஒரு படம் இருந்தது சார், இங்மார் பர்க்மன் ஒரு படம் இருக்குது சார் சொல்லி அதுலேருந்து சொல்லுவார் ஐடியாஸும் விஷுவல்ஸும். அது அப்படியே பாலச்சந்தர் சார் அது அப்படியே பண்ணினா அது இங்கிலீஷ் படம் மாதிரி ஆகிடும். அதனோட இன்ஸ்பயர் ஆகி சிலதெல்லாம் அவர் அடாப்ட் பண்ணுவார். த வே அவளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ட்ராவல் அவளுக்குள்ள, இட்ஸ் a லாங் ட்ராவல். அதனால் ஆல் த கிரெடிட் விச் பாலச்சந்தர் சார் கெட்ஸ், ஈக்குவலி அனந்த் சார் வாஸ் அ மேஜர் பேக் போன் இன் தேட். ஸோ எனக்கு அந்த அவரோட அந்த ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 years ட்ராவல் வித் அனந்த் சார் இஸ் ஒன் ஆஃப் த க்ளோசஸ்ட். நீங்கள் யாரும் சுற்றி அவரை பற்றி கேளுங்க இண்டஸ்ட்ரியில், தே வில் ஆல்வேஸ் ஒன்று நல்ல வார்த்தை தான் அவரை பற்றி பேசுவாங்க. த மோஸ்ட் டார்லிங் ஃபார் எவ்ரிபடி. சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங் ட்ரிவியாஸ். ஜரா ஜிந்தகி ஹிந்தி பண்ணும்போது எந்த அளவுக்கு ஹிந்தி சினிமாவுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அப்போது கமல் சார் ஹிந்தி படம் ஆல்ரெடி சனம் தெரி கசமெல்லாம் பண்ண ஆரம்பித்ததுனால கச்சின்ஸ்னு அங்கே ஒரு பெரிய காஸ்டியூம், எல்லாருக்கும் அவங்க தான், அந்த பெரிய ஷாப் தான். ஸோ கமல் சார் கேரக்டர் என்ன, பாவர்ட்டியில் இருக்கார், அவருக்கு வேலை இல்லை, கஷ்டப்படுறாரு. ஸோ அவருக்கு அந்த பாவமான காஸ்டியூம்ஸு, அழுக்கான காஸ்டியூம்ஸ் வேணும். அதுக்கப்புறம் அவர் அப்பாவோடு இருக்கும்போது ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கார், அந்த காஸ்டியூம்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து ட்ரெஸ்ஸஸ். நாங்கள் டெல்லிக்கு போனோன்னு வந்து இந்த ஷூட்டிங்க்கு அந்த ட்ரெஸ்ஸு காஸ்டியூம்லேருந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா அவங்க ஏழை கஷ்டப்படுறவன் ட்ரெஸ்ஸே ரிச்சாக இருந்தது. கமல் சார்லாம் நாங்கள்லாம் பார்த்து என்னையா இது, கச்சின்ஸுக்கு வந்து புரியல போல இருக்க அவளுக்கு நம்ம கதை கரெக்டாக. இப்போ என்ன பண்ணலாம், ஷூட்டிங் அடுத்த நான் கார்த்தால அப்போது ஈவினிங் நானும் கமல் சாரும் அங்கே இருக்கிற காஸ்டியூம் அசிஸ்டண்ட்டுமா ஒரு வண்டி எடுத்துட்டு டெல்லியோட ஒரு லோக்கல் மார்க்கெட் உண்டாங்க, அந்த ரோட் சைடில் தூக்கி எறிஞ்சிருப்பாங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம். அங்கே போய் நாங்கள் பொறிக்கணும். கமல் சார் இந்த ஷர்ட், அழுக்கான ஷர்ட், அது தூக்கி எறிஞ்ச ஷர்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி செகண்ட் ஹேண்ட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து அதை நைட்டை வாஷ் பண்ணி கார்த்தால் அந்த ஷர்ட்டு. ஸோ இந்த மாதிரி அவளோட திங்கிங் இருந்தது. ஆனால் அந்த ரிச் காஸ்டியூம்ஸ் இப்போ தைச்சிட்டாங்கல்ல, அது இவரோட ரிச் பேக்ரவுண்ட் ஃப்ளாஷ்பேக்கை யூஸ் பண்ணோம். ஸோ தட் வாஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி கைண்ட் ஆஃப் திங்கிங் ஆஃப் ஹிந்தி சினிமா அண்ட் இது. இதில் வந்து எவ்ரி டைம் நாங்கள் ஷூட்டிங் பண்ணும்போது டெல்லியில் எல்லாருக்குமே இந்த அழுக்கு காஸ்டியூம்லாம் போட்டு கமல் சார்னு யாருமே தெரியாது. அவர் பாட்டுக்கு நாங்கள் டெல்லியில் அப்படி ஷூட் பண்ணோம். அங்கே இருக்கிற மெயின் ஸ்ட்ரீட்டில், ராஷ்டிரபதி பவன், எங்கே போனாலும் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஜாலியாக இருந்தது ஷூட்டிங். கேபி சாருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு க்ரௌடை பார்த்தாலே கோவம் வரும். ஸோ ஒரு நாள் என்னாச்சு, ஒரு ட்ரெயின் அங்கே போவோம் ரயில்வே கேட்டில். அந்த ட்ரெயினில் ஃபுல்லாக மேலெல்லாம் உட்காந்து போவாங்க, அந்த ஷாட் எடுக்கலாம். அந்த ட்ரெயின் போனது டில் டவுன் பண்ணால் அந்த ரயில்வே கேட்டுக்கு அந்த பக்கம் இப்போ பாடின்னு வரணும். ஓகே சொல்லிட்டு ரெடியாக இருந்தோம் நாங்கள். ட்ரெயின் வருது சார், ஷார்ட் ரெடியாக, கேமரா ஓடின்னு இருக்கு. ஃபுல் ட்ரெயின் போவோம். அப்படியே போய் முடித்த உடனே இவங்க டில் டவுன் பண்ணால் கமல் சார் கூட பாக்கி ஒரு கேங்கை கண்டுபிடிச்சிட்டாங்க. கமல் சார், கமல் சார் கமல் சார் கமல் சார்னு வந்துட்டாங்க. டேரக்டருக்கு பயங்கர கோவம், நல்லா ஷார்ட்டு கெடுத்துட்டாங்களே சொல்லி பை மிஸ்டேக் அவர் கோவம் வந்தோன்னே திட்டுவார், சான்ஸ்கிரிட்டில் திட்டுவார், கோவத்தில் 2 கெட்ட வார்த்தை சொல்லிட்டார். அப்படியே அந்த சர்தார்ஜி எல்லாம் கோவத்தில் கேபலம் வந்துட்டாங்க. கமல் சார்லாம் நாங்களாம் டென்ஷன் ஆகிட்டோம். ஏன்னா அவர் வந்து ஹிந்தியில் கெட்ட வார்த்தை சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு வந்து அது புரியல. அட்லீஸ்ட் அவங்களுக்கு புரிஞ்சது, இவருக்கு புரியல. ஏன் அவங்க டென்ஷன் ஆகிறாங்கன்னு பாலச்சந்தர் சார் பயந்துட்டார், கன்ஃபியூஷன் ஆகுது. அப்போ முள்ள டக்குன்னு கமல் சார் கண்டடிச்சிட்டு, இல்லை என்ன சொன்னார் சுரேஷ் சொல்லுடா, நான் அம்கோ போல இன்கோ போல ஆப்கோ நை போல சொல்லி நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டோம்.
அப்புறமா தான் என்னாச்சு, ஏன் அவங்களாம் டென்ஷன் ஆனாங்க. சார் நீங்கள் சொன்ன கெட்ட வார்த்தை அது தமிழ் கெட்ட வார்த்தை இல்லை, அது ஹிந்தி கெட்ட வார்த்தை சொன்னோன்னு தான் கடவுளே இனிமேல் கெட்ட வார்த்தையே சொல்ல முடியாது இங்கே போல சொல்லி சிரித்து அது ஒரு இன்சிடென்ட். நாங்கள்லாம் எப்படி தமிழ்நாட்டில் நம்ம கண்ணா பின்னா அவர் கோவத்தில் என்ன வேணால் சொல்லுவார், ஆனால் ஹிந்தி அங்கே போய் அது சொன்னதுனால எம்ப்ராசிங் எடுத்தது சிரிச்சிட்டது. அப்புறமா ரெகுலராக டெல்லி ஷூட்டிங் போது கோவம் வரும், தமிழ்லே திட்டிடுவார். ஸோ நாங்களாம் அப்பா ஒரு சேஞ்சுக்கு தமிழில் திட்டுறாருப்பா சொல்லி நாங்கள் கலெக்டாக பண்ணிகிட்டு இருப்போம். தட் வாஸ் ஃபன்னாக இருக்கும். ஐ மீன் இந்த ஷூட்டிங் அட்மாஸ்பியர் வாஸ் ஃபன். இந்த இதில் அந்த படத்துக்கு டயலாக்ஸ் வந்து நீங்கள் ஒரிஜினல் வறுமை நெரிசல் பார்த்தா எல்லாமே பாரதியாரோட போய்ட்ரி தான் இருக்கும். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். இதுக்கு குல்சார்கிற கிரேட் போய்ட் அவர் தான் வந்தார். குல்சாரோட என்ன பியூட்டினா அந்த லாங்குவேஜும் வெரி வெரி நாலேஜபிள், வெரி வெரி ப்ரில்லியன்ட் அவரோட. ஸோ பாரதியார் மாதிரி கிடையாது அங்கே. லாட் ஆஃப் இப்போ ஃபைஸ்னு அந்த மாதிரி சில காலிப் இந்த மாதிரி கிரேட் போய்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அவங்கள தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், அங்கங்கேருந்து கப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவார். ஓகே, ஸோ எங்கிட்ட வந்து என்ன பண்ணார், நீ போய் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வா சொல்லிவிட்டு நான் எல்லா புக்ஸும் ஃபைஸ் புக்கு காலிப் புக் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். இதுலேருந்து சினிமாவில் அங்கங்கே இருக்கும் அந்த புக்ஸ் எல்லாம். அப்போது அதில் கப்லெட் சொல்லுவார். அதில் ஒரு கப்லெட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக குல்சார் அது வந்து சொன்ன இது கைஃபி ஆஸ்மியோட கண்டென்ட், இது போய்ட்ரி இது சொல்லிவிட்டு நம்ம படத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு போய்ட்ரி சொன்னார். ஜஸ்ட் நான் எவ்வளோ வருஷம் ஆச்சு 82 சொன்னது இன்னும் எனக்கு மறக்கவே இல்லை இந்த போய்ட்ரி. याद है माँ ने एक बार कहा था मुझसे कि राजा बेटे तेरी चांद सी दुल्हन होगी. कल रात जो फुटपाथ से देखा मैंने चांद को, रात भर रोटी नज़र आया वो चांद मुझे. என்ன மீனிங் கட்டார் டைரக்டர் சார். ஞாபகம் இருக்குது, ஒரு அன்எம்ப்ளாய்டு பர்சன் ஒரு ஃபுட்பாத்தில் உட்காந்து நிலாவை பார்த்து பேசுகிறான் சார். எனக்கு அம்மா சொன்னது ஞாபகம் இருக்குது, டே உனக்கு ஒரு மூன் லைக் ஒரு ஒய்ஃப் வருவாடா அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனால் இன்றைக்கி நான் இந்த ஃபுட்பாத்துலேருந்து அந்த மூனை பார்க்கும்போது ஒரு மூன் லைக் ஒய்ஃப் தெரியல, எனக்கு ஒரு அது ரோட்டி தான் ஞாபகம் வருது அப்படின்னா. என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அது படத்தில் இருக்கும். அது இதெல்லாம் வந்து எனக்கு குல்சாரோட அந்த மூமெண்ட்டில் எனக்கு புக்ஸ் வாங்கி நான் அங்கேருந்து ரெகுலராக எல்லா போய்ட்ரியும் அவரோட சாங்ஸும் அவரோட இந்த டயலாக்ஸ் எல்லாம் பார்த்து அவரோட நான் பயங்கரமாக இன்ட்ராக்ட் பண்ணுவேன். என்ன சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அந்த மென்ஷனில், என்ன பஞ்ச் டயலாக்ஸு. அவர் ஈ வாஸ் அ கிரேட் அவரோட ஒர்க் பண்ண ஒரு ரெடிஸ். நான் பல கிரேட்ஸோட ஒர்க் பண்ணேன், பின்னாடி சலீம் ஜாவேதோட ஒர்க் பண்ணேன், எல்லோரும் ஒர்க் பண்ணேன். நான் டு ஒர்க் வித் குல்சார் வாஸ் அன் அமேசிங் மூமெண்ட். இட் வாஸ் அ கிரேட் ரைட்டர் அண்ட் அ கிரேட் பர்சன். அதே மாதிரி ஜராசி ஜிந்தகிலேருந்துக்கு அப்புறம் நாங்கள் ஏக் நஹீ பஹேலி பண்ணும்போது ஆல் த பிக் ஸ்டார்ஸோடு பண்ணுவோம். காமெடி என்னென்னா பால்சந்தர் சாருக்கு வந்து டைமிங்க்கு வரமாட்டாங்க அவங்க. ஹேமா மாலினி 11:30 தான் வருவாங்க. கார்த்தால் 11:30 வந்து 1:30 2 லஞ்ச் இல்லையா கேட்பாங்க. பிரேக்குக்கு போனால் 4:30 தான் வருவாங்க. இது வந்து தாங்கலை அவருக்கு. ஸோ இப்படியே போனால் எப்படிடா நம்ம எவ்வளோ நாள் எடுப்போம் இந்த படத்தை ஷூட்டிங்க்கு. அவருக்கு ஸ்டார்ஸை வச்சு பண்ண பழக்கம் இல்லை, இந்த ஸ்டார்ஸ் எல்லாமே இப்படி பண்ணுறா சொல்லிவிட்டு டக்குன்னு கோகில் அம்மா வந்து ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார் ஆல்ரெடி. என்ன பண்ணார், 7 o'clock to 11 o'clock கோகில் அம்மா ஷூட்டிங்ட்டார். ஸோ ஒரு யூனிட்டுக்கு ஷூட்டிங் பண்ணதும் அங்கே ஆல்ரெடி ஒரு யூனிட் அங்கே போயிடணும் 11 o'clock. இங்கேருந்து அங்கே இவர் மட்டும் அங்கே இந்த ட்ராவல் ஆகி அங்கே வருவார் ஒரு யூனிட்டு. அங்கே பார்த்தா 11:30 தான் வருவார். 11:30 to அந்த பிரேக் முடிஞ்சு 3 o'clock 4 o'clock கிளம்பினதும் அப்படியே மறுபடியும் இதுக்கு வந்துடுவார் கோகிலம்மாக்கு. ஈவினிங் கோகிலம்மா நைட் 9-10 மணி வரைக்கும் ஷூட்டிங். ஒரே டைமில் 2 படம், இங்கே ஒரு ஷூட்டிங் அங்கே ஒரு ஷூட்டிங், இப்படி போயிட்டுருக்கோம். எவ்வளோ நாள் கண்டினியூஸாக பே ஒர்க்கிங், மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஹி வாஸ் ஒர்க்கிங் லைக் தட் 2 films அட் த சேம் டைம். ஆனால் ஹிந்தி படம் ஷூட்டிங்னாலே அவருக்கு இவாள்லாம் 11 o'clock வந்து எப்போ முடிச்சு. ஒரு நாள் ரொம்ப முடியல, ஒரு ஹேமா மாலினிட்ட போய் எப்படியோ நாளைக்கு அந்த சீக்கிரம் வந்தால் சீரை முடிச்சிடலாம்ப்பா, அவ்வளோ 7 மணிக்கு வர சொல்லு அப்படின்னு நான் டைரக்டர். நான் இப்போ ஹேமாஜி ப்ளீஸ் கேன் யூ கம் at 7 o'clock டுமாரோ. ஓகே அப்படின்னாரு. 7 o'clock வரேன்னு சொல்லிட்டு ஹேமா மாலினி சொல்லிட்டு நாங்களாம் ரெடி ஆகிட்டோம். அன்றைக்கி கோகில் மாலினி கேன்சல் பண்ணி 7 o'clock கரெக்டாக வந்துட்டாங்க. 7 o'clock வாவ் சொல்லி அந்த ஃபுல் சீனு கார் சீன்லாம் எடுத்து முடித்து பேக்கப் அன்றைக்கி ஃபுல் டே அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க. உடனே எங்களோட ப்ராக்டிஸில் நாளைக்கு 7 o'clockமா அப்படின்னேன். சாரி, இன்னைக்கு ஒன் டே யூ ரிக்வெஸ்டட் ஐ கேம். இஃப் யூ வாண்ட் ஹேமா மாலினி யூ ஷுட் ஆஸ்க் மோர் டேட்ஸ், ஐ வில் கம். இப்போ நான் 5 நாள் கொடுத்துருக்கேன்னா இது 10 நாளாம், ஐ வில் கிவ் யூ 10 days 15 days.
ஆனால் அந்த 7 மணிக்கெல்லாம் வர சொல்லாது. இன்றைக்கி உங்களுக்காக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக வந்தேன். ஐ வில் கம் அட் 11 o'clock ஷார்ப். ஐ வில் கம் கோ அட் 5 o'clock ஷார்ப். இப்படி தான் அவங்க ஒர்க்கிங் டைமிங் இது. அது ஒரு நாள் பண்ணேன், ஆனால் அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை. அந்த அம்மா ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, ரொம்ப சின்சியராக இருந்தாங்க. ராஜ்குமார் அவர் ஒரு டைப்பு. இது ஷூட்டிங்கெல்லாம் பண்ணும்போது கதை வந்து அவளுக்கு ரொம்ப புதுசு. ஏன்னா ஒரு ஓல்டு மேன் ஃபாலிங் இன் லவ் வித் யங் கேர்ள், ஒரு யங் மேன் ஃபாலிங் வித் லவ் ஓல்டு உமன், எல்லாமே அன்யூஷுவல் கதை ஹிந்திக்கு. ஹேமா மாலினிக்கு அந்த கதையில் இது எனக்கும் கமலுக்கும் லவ் இருந்ததா இல்லையா எல்லா கன்ஃபியூஷனும் அவங்களுக்கு. ஏன்னா சீன்ஸ் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். கிளைமேக்ஸ் லாஸ்ட் டே ஷூட்டிங் வாகினி விஜயா கார்டன் ஷூட்டிங் பண்ணிட்டுருக்கோம். அப்போது ஒரு கார் ஷாட் போயின்ட்டுருக்கு, வேக்யூம் பேஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ ஹேமா மாலினி வந்து பாலச்சந்தர் சார் பாலச்சந்தர் சார், டூ ஐ லவ் கமல் கேரக்டர் அப்படின்னு கேட்டா. நல்லா சிரிச்சார் பாலச்சந்தர். கடைசி நாள்னாவும் நீ கேட்டேயம்மா. எடிஸ் அவள் வந்து வந்தால் ஆக்ட் பண்ணிட்டா போயிட்டா. அந்த கதையில் அந்த கேரக்டருக்கு ரியலி லவ் அப்படின்னு அவளுக்கு தெரியல. ஆனால் அவள் இன்னசென்ட்டாக கேட்டதில் பாலச்சந்தர் சார் சிரித்து அப்புறமா எஸ் தட் கேரக்டர் லவ்ஸ் அப்படின்னா ஓகே சிரிச்சிடணும். தட் இஸ் அவ்வளோ இன்னசென்ட். ஆனால் அந்த கிளாமர், அந்த ஃபேஸு, அந்த மூஞ்சி கேமராவுக்கு முன்னாடி அங்கே வைக்கும்போது வாட் அ சாம் அந்த ஃபேஸில். ஹேமா மாலினின்னு ஒரு க்ரேஸ் அந்த காலத்துக்கு இருக்கிறதுக்கு காரணம் ஷி வாஸ் ரியலி வொர்த் ஆல் தட். அந்த ட்ராவல் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து அங்கே பக்கம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் ராஜ்குமாருக்கு வந்து ஒரு சின்ன இன்சிடெண்ட் நடந்துருது. அவர் வந்து ஒரு சீன் அதில் பார்த்தீங்கன்னா பத்மினி கோலாப்பூர் வந்து இவருக்கு சாப்பாடு டைனிங் டேபிளில் ஃபுட்டு வைப்பாங்க. ஆனால் அதில் ஒன்றுமே இருக்காது. பிளேட்டு திறந்தால் ஒரே ஒரு நட்டு இருக்கும், ஒரே ஒரு கொஞ்சம் ரைஸ் இருக்கும், கொஞ்சம் வெஜிடபிள். இது என்னது கேட்டால் உங்களுக்கு டயபெட்டிக்கு, நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படி டாக்டர் சொல்லியிருக்கா. சொன்ன உடனே அவர் ஒரிஜினல் தமிழ்லேயே இருக்குது. என்ன சொல்லுவார், எனக்கு டயபெட்டிக் சொன்னது மேட்ரு சீன் ஆஸ் இட் இஸ் ஹிந்தியில் எடுக்கும்போது ராஜ்குமார் சொல்லிட்டார், நான் வந்து இது கொஞ்சம் மாற்றுங்க, என்னோடய இமேஜுக்கு தப்பாகிடுறது, எனக்கு டயபெட்டிக்கெல்லாம் சொன்னால் தெரிய வராது சொல்லி சீனை மாற்றிட்டார். டேரக்டருக்கு இது பிடிக்கல. சார் அது நல்லா இருக்குது சார், அதுதான் ஒரிஜினல் ஃபிலிமில், அதுதானே தான் ஆக்செப்ட் பண்ணியிருக்கோம், அதை மாற்றக்கூடாது. அந்த பேடின்னு ஒரு அசிஸ்டண்ட் வந்து சார் இதை மாற்ற சொல்கிறாருன்னு. இவர் மாற்ற மாட்டேன் அதுதான் வணங்குறார். ஒரு ஆனந்த் ஹவுஸ்னு ஒரு பங்களாவில் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. ராஜ்குமார் டெலிபரேட்டாக ஃபஸ்ட்டு டேக், செகண்ட் டேக், தேர்டு டேக், ஃபோர்த்து டேக், 10 டேக் வேணுன்னே அந்த இடத்து வரும்போது சார் யூ சி இட் இஸ் நாட் கமிங் ப்ராப்பர்லி சொல்லி யூ சேஞ்ச் த டயலாக் சொல்லிகிட்டே இருக்கார். டைரக்டர் கம்மல் இருந்தார், கரெக்டாக வெயிட் பண்ணார். 10வது டேக் முடிச்ச உடனே அங்கே இருக்கிற அந்த க்ராக்கரி பிளேட்ஸ் எடுத்து பலார்னு கீழே போட்டார். பீஸாக உடஞ்சிருந்தது. மிஸ்டர் ராஜ்குமார், திஸ் சீன் will be done as it is in the Tamil. You are acting like that. I am not changing the scene. சொல்லி கத்திட்டார். ராஜ்குமாருக்கு லைஃப்பில் யாரும் கத்திருக்க மாட்டாங்க. ஃபுல் ஷவுட்டிங். அப்படிதான் பேதி அப்படிதான் போட சொல்லுவோம். கத்திட்டார். எல்லாம் பின் ட்ராப் சைலன்ஸ். அது உடனே ஒரு அரே குரு why are you getting kids stuff? We'll do it. அடுத்த டேக் ஓகே பண்ணிட்டாரு. அப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணி அந்த படம் எடுத்து படத்தை எப்படியோ முடித்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம். படம் ஓடலை, பட் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ராஜ்குமார், ஹேமா மாலினி அதில் ஒர்க் பண்ணது. அந்த படம் வந்து ஒரு அந்த காம்ப்ளிகேட்டட் ஸ்டோரி வாஸ் நெவர் சப்போஸ் டு பி ரன்னிங் இன் ஹிந்தி, பட் வி டிட் இட். ஆனால் எனக்கு ஒரு மாபெரும் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.